புற்றுநோய் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இதெல்லாம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, குணம் அடையறதுக்கு மருந்து மாத்திரைகளை தாண்டி இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. அந்த புது வழிய பத்தி, ஒரு நம்பிக்கையான பாதைய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு நம்பிக்கையான பயணத்துல நமக்கு வழிகாட்ட போறது வெல்னஸ் ஃபார் லைஃப் அகாடமி. இங்க நோயை குணப்படுத்துறதுங்கிறது வெறும் உடம்பு மட்டும் பாத்துக்கிறது இல்ல, மனசையும் உடம்பையும் ஒன்னா சேர்த்து முழுமையா நம்மள நாமளே கவனிச்சுக்கிறது தான் உண்மையான ஆரோக்கியம். முதல்ல நீங்க இப்போ கடந்து போயிட்டு இருக்கிற அந்த கடினமான உணர்வுகளை பத்தி பேசலாம். ஏன்னா நம்ம நிலைமைய நம்ம ஏத்துக்கிட்டாதான் அதிலிருந்து வெளியே வரதுக்கான முதல் படியை எடுத்து வைக்க முடியும். கேன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி, சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கீங்களா? நீங்க மட்டும் தனியா இல்ல, உங்கள மாதிரி நிறைய பேர் இந்த உணர்வோட தான் போராடிட்டு இருக்காங்க. உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இது ஏன் எனக்கு வந்துச்சு, இதோட ஆணி வேர் என்ன, சரி திரும்பவும் வந்துருமோன்னு ஒரு பயம், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் குழப்பம், இதெல்லாம் சேர்ந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா, ஒரு பதட்டமா இருக்கும். மருந்து மாத்திரைங்க அவசியம்தான், ஆனா அது மட்டுமே முழுமையான தீர்வா இருக்காதோங்கிற ஒரு சின்ன நெருடலும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா இந்த எல்லா சவால்களுக்கும் நடுவுல குணமடைகிறதுக்கு ஒரு புது, ரொம்ப சக்தி வாய்ந்த வழி இருக்கு. இது நோயோட சண்டை போடுறது பத்தினது மட்டும் இல்ல, நம்ம பார்வைய மாத்தி நம்ம மனசையும் உடம்பையும் உள்ளே இருந்து பலப்படுத்துறத பத்தினது. இந்த ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. உண்மையான குணங்கிறது நோய் வராம தடுக்கிறதுலயும், நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுலயும், நம்மளோட சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாத்துறதுலயும் தான் அடங்கியிருக்கு. அதாவது நம்மள குணப்படுத்துற சக்தி நமக்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாடும், உங்களுடைய தினசரி பழக்க வழக்கங்களுமே உங்களை குணப்படுத்துறதுல உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறினா எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். இது 100% சாத்தியம். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல உணவுகள் மூலமா, சரியான சப்ளிமெண்ட்ஸ் மூலமா நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாவே இருக்கிற அந்த குணப்படுத்தும் சக்திய நம்ம தட்டி எழுப்ப முடியும். அந்த என்ன பண்றதுன்னே தெரியலங்கிற குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு தெரிவான வழிகாட்டி. மூளை, உடல், நடத்தை பாதை. இது உங்களை நீங்களே வலிமைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேப் மாதிரி. இந்த சக்தி வாய்ந்த தீர்வுல 3 விஷயம்தான் இருக்கு. முதல்ல நம்ம மூளை. நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை மாத்தி மன அழுத்தத்தை குறைச்சு மனச அமைதிப்படுத்துறது. 2வது நம்ம உடல். சரியான சத்தான உணவுகள் மூலமா நம்ம நோய் எதிர்ப்பு சக்திய ஒரு கவசம் மாதிரி பலப்படுத்துறது. 3வது நம்ம நடத்தை. நாம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமா நம்மள நாமே பாதுகாத்துக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3ம் தனித்தனியா வேலை செய்யாது. இது ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கு. உங்க மனசு அமைதியா இருந்தா உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பரா வேலை செய்யும். நீங்க நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டா உங்க மனநிலையும் நல்லா இருக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை உருவாக்கும். பாத்தீங்களா, நம்ம மனசு, உடல், நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும், இந்த 3ம் ஒரே நேர்கோட்ல இணையும் போதுதான் குணமடைதல்ங்கிறது ஒரு மேலோட்டமான விஷயமா இல்லாம ஒரு ஆழமான, முழுமையான அனுபவமா மாறும். சரி, இந்த அணுகுமுறைய ஃபாலோ பண்ணா உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வரும்னு இப்ப பார்க்கலாம். இது பயத்திலிருந்து தைரியத்துக்கும் வலிமைக்கும் போற ஒரு பயணம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க உணர்ற அந்த பயம், அந்த கயிறு நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அந்த இடத்துல ஒரு தெளிவும், நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் வரும். எல்லா குழப்பமும் நீங்கி எதையும் தைரியமா எதிர்கொள்ற மன உறுதி உங்களுக்குள்ள உருவாகும். இந்த பயணத்தோட கடைசியில உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்றேன். புற்றுநோய் வர்றதுக்கான உண்மையான காரணங்கள் என்னென்னு ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். உங்க எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் எப்படி உங்க உடம்ப குணப்படுத்த உதவுதுன்னு நீங்களே உணர்வீங்க. ட்ரீட்மெண்டால வர்ற பக்கவிளைவுகளை சமாளிக்க இயற்கையான, பாதுகாப்பான வழிகளை கத்துக்குவீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் மறுபடியும் உங்க கைக்கே வந்துடும். இப்படி அறிவோடும் நம்பிக்கையோடும் உங்க பயணத்தை நீங்களே கொண்டு போகும்போது அது உங்களுக்குள்ள ஒருவித அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும். இதுதான் உண்மையான குணமடைதல். உங்களுக்கான இந்த மாற்றம் இங்கிருந்துதான் தொடங்குது. உங்களுக்காகவே நாங்க ஒரு தெளிவான, ரொம்ப எளிமையான பாதைய உருவாக்கியிருக்கோம். இது ரொம்ப சிம்பிள். உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க வேகத்துல நீங்க கத்துக்கலாம்.
உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்க மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லயோ வீடியோக்களை பார்க்கலாம், PDF நோட்ஸ படிக்கலாம். உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு ஒர்க் புக் கூட இருக்கு. அது உங்க பயணத்தை திட்டமிட்டு கண்காணிக்க ரொம்ப உதவியா இருக்கும். மாற்றத்துக்கான முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா திரையில தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது எங்க வெப்சைட்க்கு வரலுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, குணமடைதல்ங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்க ஆரோக்கியத்தோட சக்தி உங்க கையில தான் இருக்கு.